Good evening, everyone. Am I audible? Yes, sir. So, எல்லாருக்கும் வணக்கம். Thank you for the video. Thank you, CEG. Thank you, Rotary Club of CEG for giving me this opportunity to interact with the young minds. ஸோ ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற காலேஜ் சிஇஜி எனக்கு நிறைய தடவை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு கிடைச்ச வாய்ப்புக்கும் நான் உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய ரொட்டேரியன்ஸ் இதில் இருக்கிறீங்க. நாட் ஓன்லி இன் சென்னை பட் இன் சிதம்பரம் ஆல்சோ ரொட்டேரியன்ஸ்ட்டு இருந்து ரோட்டரி கிளப்ல இருந்து நிறைய சப்போர்ட் வந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் சிதம்பரம் அண்ட் கடலூர் மாவட்டத்தில் செய்ய முடியுது. இங்கே மட்டும் இல்லை, எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையுமே வந்து ரோட்டரி கிளப்ஸ் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஐ ஹாவ் டு தேங்க் தி இனிஷியேட்டிவ் அண்ட் பிரெயின்ஸ் பிஹைண்ட் ரோட்டரி. நவ் இப்போ வேற ஸ்பீக்கர்ஸ் பேசியிருப்பாங்க, நிறைய எமினன்ட் ஸ்பீக்கர்ஸ் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. எனக்கு முன்னாடி பேசின மிஸ்டர் ஆல்ஃபிரட் ஜோஸ் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். பிஸ்னஸ் மேன் எப்படி வந்து பிஸ்னஸ் அப்ரோச் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார். அதே மாதிரி நேற்று நடந்த ப்ரோக்ராம்லையும் நிறைய பிஸ்னஸ் பீப்புளோ, சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு, ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர், விமன் போலீஸ் ஆஃபீஸர் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் மீ, அவங்கெல்லாம் பேசுகிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. நிறைய பலதரப்பட்ட வியூஸை நீங்கள் கேட்குறப்ப வந்து உங்களோட எக்ஸ்போஜர் வந்து அதிகமாகுது, உங்களுக்கான வியூஸ் வந்து இன்னும் அதிகமாகுது. இன்னைக்கு வந்து என்னுடைய ஸ்பீச்சில் நான் யூபிஎஸ்சி மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்பலை. ஏன்னா இந்த ஒரு ஃபோரமில் வந்து இருக்கிற 200 ஆட் பார்ட்டிசிபென்ட்ஸில் யூபிஎஸ்சி படிக்கிறவங்களும் இருப்பீங்க, வேற ஃபீல்டில் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பீங்க, ஜிஆர்இ ஜிமேட்டாக இருக்கட்டும், இல்லை நான் வேற ஃபீல்டில் போகணும்னு நான் ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால ஐ வில் ரெஸ்ட்ரிக்ட் மை ஸ்பீச் டு ஜஸ்ட் 30 minutes. ஃபர்ஸ்ட் ஒரு காமனாக வந்து எந்த ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், இல்லை நம்ம லைஃபுடைய அப்ரோச்சாக இருக்கட்டும், ஒரு 30 minutes வந்து எனக்கு எது ஒர்க் ஆச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். அது வந்து உங்களுடைய விருப்பம் ஏற்றுக்கிறது, அது எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறீங்கன்றது. ஸோ ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணுறேன். என் பேர் மதுபாலன். நான் வந்து என்னுடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா ராஜபாளையம், விருதுநகர் மாவட்டம். பட் படித்தது எல்லாமே வந்து சென்னையில் தான் படித்தேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய ஆம்பிஷன்ஸ் இருந்தது. காலேஜ் படிக்கிற டைமில் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து இந்த யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ப்ரைம் ஆம்பிஷனாக என்னுடைய ஃபைனல் இயரில் ஆச்சு. அதுக்காக நிறைய வந்து ஒர்க் பண்ணி நம்மளுடைய காலேஜ் 2016 முடித்தேன். 2017 படித்து 2018 ஐ காட் இன் டு ஐஏஎஸ் அண்டு எனக்கு தமிழ்நாடு கேடர் கிடைச்சிது. இப்போ வந்து நான் சப் கலெக்டர் சிதம்பரம், கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறேன். ஸோ இந்த ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷனோட லெட்ஸ் கோ இன் சைட். நான் வந்து ஒரு ஜஸ்ட்டு ரொம்ப பேச விரும்பல, ஒரு 10 points விச் ஒர்க்டு ஃபார் மீ, அதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குது நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரே மரத்தில் விளைஞ்ச லெமன் எடுத்துக்கோங்க. லெமன் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்ட கொடுங்க. ஒரே அளவு சுகர் வந்து கொடுங்க, ஒரே அளவு பார்த்தீங்கன்னா வந்து சால்ட்டு கொடுங்க, தண்ணி கொடுங்க. அவங்க 2 பேரையுமே வந்து ஜூஸ் போட சொல்லுங்க. ஜூஸ் போட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் குடிச்சு பார்க்குறப்ப 2 பேருடைய ஜூஸுமே பார்த்தீங்கன்னா வேற டேஸ்ட்ல தான் இருக்கும். இது சாத்தியமாகுது? இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, ப்ரிப்பரேஷன் மெத்தட் ஒரே மாதிரி இருக்கு. அப்படி இருக்கிறப்ப வாட் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெர் இஸ் ஆல்வேஸ் அ சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பிஹைண்ட் யுவர் ஒர்க். அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய டிவோஷன், உங்களுக்குள்ள இருக்கிற வந்து அந்த பேஷன். அதுதான் வந்து ஐ திங்க் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் வேணால் போகலாம், அந்த ஒரு பேஷனும் அந்த ஒரு டிவோஷனும் உங்ககிட்ட இருக்கிறப்ப நீங்கள் செய்கிற ஒர்க்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நிறைய கான்சன்ட்ரேஷன் இருக்கும், ஃபோக்கஸ் இருக்கும். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொல்லுவாங்க, பர்ஃபெக்டாக அவங்களால பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயம் நான் எப்போவுமே யோசிச்சிருக்கேன். அந்த ஒரு பேஷனோட நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறப்ப ஐ திங்க் தட் பேஷன் இஸ் அ சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் விச் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அண்ட் செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கோல் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஐடென்டிஃபை பண்ணுறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்மளுடைய காலேஜ் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா என்ன தோணும்னா, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டியூட் வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, ஜிஆர்இ ஜிமேட் கோச்சிங்லாம் நாங்கள் கொடுக்குறோம், இது மாதிரி வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா இவ்வளோ ஸ்கோப் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு ஃபீல்டுலையுமே சரி வேற அளவில் ஸ்கோப்ஸ் இருக்குது, வேற அளவில் ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்குது. பட் நம்மளுடைய காலேஜ் டைமில் நம்மளுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் பின்னாடி போகிறவங்க சில பேர் இருப்பாங்க. அது தவிர்த்து நிறைய பேருக்கு என்ன தோணுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து நிறைய
மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு ஃபோக்கஸாக இருக்கு. நான் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட இன்டராக்ட் பண்ணுறப்பையும் இதை தான் நான் பார்க்குறேன். நம்ம வந்து நிறைய மணி வந்து ஏர்ன் பண்ணணும் ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல அப்படின்றது வந்து பிரைம் ஃபோக்கஸாக நிறைய பேர் வச்சிருக்கிறதுனால ஒரே ஒரு ஷார்ட் ஸ்டோரி நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு ஊர் வந்து ஒரு ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு வந்து ஒரு வியாபாரி வரான். வியாபாரி வந்து பார்க்குறான், அந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து எந்த பிசினஸும் இல்ல. அப்படியே சுத்தி சுத்தி பார்க்குறான். நெறைய சுத்தி வயல்வெளிகளா இருக்கு. நெறைய பேர் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பின்தங்கிய ஒரு கிராமமா இருக்குது. அவன் பார்த்துட்டு யோசிக்கிறான். அங்க வந்து கேட்குறான், "என்ன பண்ணலாம்?" அப்படின்ட்டு கேட்கிறப்ப, "ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இங்க நெறைய குரங்குகள் இருக்கு. நீங்க எந்த கடை வச்சாலும் சரி, குரங்குங்க வந்து அட்டூழியம் தாங்க முடியாது. நீங்க கடையே வைக்க முடியாது." அப்படின்னு சொல்றாங்க. சரி பார்த்துட்டு அவன் என்ன சொல்றான், "நான் வந்து ஒரு அறிவிப்பு விடுறோம். நான் வந்து உங்க ஊர்ல இருக்கிற குரங்குலாம் நான் வாங்கிக்கிறேன். ஒரு குரங்கு நீங்க புடிச்சிட்டு வந்து குடுத்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு ரூ. 100 குடுக்குறேன்." அப்படின்னு சொல்றான். அங்க இருக்கிற கிராமத்து மக்கள்லாம் யோசிக்கிறாங்க, "யார்றா இவன் பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு. குரங்கு புடிச்சு இவன் என்ன பண்ண போறான்?" அப்படின்னு நினைச்சுட்டு, சரி பரவால்ல ரூ. 100 கிடைக்குதேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, ட்ராப் வச்சு குரங்க புடிச்சு எடுத்துன்னு போயி அவனுக்கு குடுக்குறாங்க. அவனும் ரூ. 100 குடுக்குறான். ஒரு குரங்குக்கு ரூ. 100. அடுத்த வாரம் என்ன பண்றான், எடுத்துட்டு வந்து குடுத்தீங்கன்னா ரூ. 250 அப்படின்னு சொல்றான். ரூ. 250 வந்து குடுக்குறான். இதனால மக்கள் என்ன இப்ப யோசிக்கிறாங்கன்னா, பரவாயில்லையே இது நல்ல வழியா இருக்கு. ஈஸியா ஒரு கூட்ட வச்சு புடிச்சுட்டு போய் சம்பாரிக்கலாம் போலயே அப்படின்ட்டு வெயிட் பண்றாங்க. அடுத்த வாரம் ரூ. 500ன்றான். அதனால நெறைய பேர் வந்து குரங்க புடிச்சிட்டு வந்து அவனுடைய வீட்ல குடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப ஏகப்பட்ட குரங்கு அவன் வீட்ல இருக்கு. இப்ப வந்து சொல்றான், "நீ நான் வந்து ஊருக்கு போறேன். நான் 1 வாரம் கழிச்சு வருவேன். 1 வாரத்துக்குள்ள மிச்சம் யாராவது குரங்கு புடிச்சிட்டு வந்தீங்கன்னா, அடுத்த வாரம் நான் வர்றப்ப அவங்களுக்கு ஒரு குரங்குக்கு நான் ரூ. 1000 குடுப்பேன்" அப்படின்றான். ரூ. 1000 சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் குரங்கெல்லாம் தேடி பார்க்குறாங்க. ஆல்ரெடி குரங்கெல்லாம் புடிச்சு குடுத்துட்டாங்க. இனிமே ஊர்ல குரங்கே இல்ல. இப்ப வந்து அவன் வீட்டுக்கு போறாங்க. அவன் வீட்ல வந்து இந்த வியாபாரியுடைய செர்வன்ட் இருக்கான். செர்வன்ட் கிட்ட போய் கேட்குறாங்க, "டேய் நீ வந்து குரங்கு குடுத்துரும்" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வீட்டுக்குள்ள ஆல்ரெடி புடிச்சு வச்சிருந்த குரங்கே இவங்க என்ன பண்றானுங்க, இந்த ஊர் மக்கள் ரூ. 700 குடுத்து வாங்கிர்றாங்க. ரூ. 700 குடுத்து வாங்கிட்டு, அடுத்த வாரம் அந்த வியாபாரி வருவான்னு வெயிட் பண்றாங்க. அந்த வியாபாரி வரவே இல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலையாளும் ஆளும் காணாம போயிடுறான். இப்போ உண்மையா வந்து ஃபர்ஸ்ட் மக்கள் என்ன நெனச்சாங்க, இவன் தான் பைத்தியக்காரன்னு நெனச்சாங்க. பட் அந்த வியாபாரி ரொம்ப புத்திசாலியா என்ன பண்ணிட்டான், ஒண்ணுமே இல்லாத இடத்துல வந்து ரூ. 700 ஒரு குரங்க வித்துட்டு போயிட்டான். ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, மணி நமக்கு ஜஸ்ட் மணி மட்டும் தான் தேவை லைஃப்ல அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட நம்ம வந்து டிராவல் பண்றப்ப, வி வில் நாட் லேண்ட் இன் அ வெரி கான்கிரீட் பிளேஸ். அந்த ஒரு கான்கிரீட்டான பிளேஸ்ல நம்மளால லேண்ட் ஆக முடியாது. நமக்குன்னு ஒரு கெரியர் ஆப்ஷன் சூஸ் பண்றோம்னா, எதுக்கு நம்ம அந்த கெரியர் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் உங்ககிட்ட இருக்கணும். அது வந்து அப்பார்ட் ஃப்ரம் மணி. மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அத மறுக்கல. எல்லா இதுலயுமே வந்து மணி வந்து இம்பார்ட்டன்ட் தான். பட் அத தவிர்த்து உங்களுக்கு என்ன பிரைம் ரீசன்க்காக இந்த கெரியர நீங்க சூஸ் பண்றீங்க? அப்படின்ற ஒரு தெளிவோட நீங்க சூஸ் பண்றப்ப, உங்களுக்கு மணி ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். நீங்க அந்த ப்ரொஃபஷன்ல பெர்ஃபார்ம் பண்ண வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மணியும் வரப்போகுது, ஃபேமும் வரப்போகுது. உங்களுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியமா வரப்போகுது. ஏன்னா நான் வந்து காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு 2 இயர்ஸ் வேலை இல்லாம தான் இருந்தேன். வேலை இல்லாமன்னா, ஐ சோஸ் நாட் டூ கோ ஃபார் அ ஜாப். பிகாஸ் நான் வந்து யுபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல இருந்தேன். அப்படி இருக்கிறப்ப அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேலைக்கு போறத பார்க்குறப்ப ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, பைக் வாங்குவாங்க. சில பேர் வந்து இஎம்ஐல காரே வாங்குனாங்க. சில பேர் ஃபாரின் போனாங்க. இப்படிலாம் பார்க்குறப்ப நமக்கு வந்து ரொம்பவே லோவா ஃபீல் ஆகும். அந்த மாரி டைம்ல நமக்கான கோல் வந்து இது கிடையாது. நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ஒருத்தங்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கு, இவ்வளோ பணம் இல்ல அப்படின்றது கம்பேர் பண்றது வந்து சரியா இருக்காது. ஏன்னா யாருமே வந்து மேல இருக்கிறவங்க கீழ போலாம், கீழ இருக்கிறவங்க மேல வரலாம். ஜஸ்ட் ஸ்பேன் ஆஃப் 2 ஆர் 3 இயர்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர, எல்லாருமே உங்க ஃப்ரெண்ட்ஸ வந்து ஃப்ரெண்ட்ஸா பாருங்க. உங்களுடைய கெரியர் ஆப்ஷன வந்து உங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட என்னைக்குமே கம்பேர் பண்ணாதீங்க. அந்த ஒரு பாயிண்ட்ட மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 பாயிண்ட்ஸ் இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, எத பண்ணாலும் பேஷனேட்டா பண்ணுங்க. பேஷனேட்டா நீங்க பண்ண வேணாம்னு முடிவு பண்ணீங்கன்னா, அந்த விஷயத்த பண்ணாதீங்க. ஹால்ஃப் ஹார்ட்டடா பண்ணவே பண்ணாதீங்க. 2வது விஷயம் உங்களுடைய கோல வந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனோட சூஸ் பண்ணுங்க. அது வந்து மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஏர்னிங் மனி. 3வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நீங்க அத பார்க்குற மனநிலை தான் வந்து அது எப்படி உங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகுது, எப்படி இம்பாக்ட் ஆகுதுன்றத முடிவு பண்ணுது.
ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நம்மளோட ஃப்ரெண்டு வந்து ஒரு கேடிஎம் பைக் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க. கேடிஎம் பைக் தெரியும் உங்களுக்கு. ரொம்ப காஸ்ட்லியான பைக். கிட்டத்தட்ட ஒரு 2 லேக்ஸ்க்கு மேல வந்து சொல்றாங்க ரேட்டு. கேடிஎம் பைக் நம்ம ஃப்ரெண்டு வந்து வாங்கிட்டு வரான். அப்ப நமக்கு தோணுது, என்னடா இப்பதான் ஜாப்ல ஜாயின் பண்ணான். அதுக்குள்ள வந்து கேடிஎம் பைக் வாங்கிட்டான் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அப்படி யோசிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா, அவன் மேல வந்து பொறாம வரும். அது இன்னொரு வியூ எப்படி யோசிக்கலாம்னா, ஏத்துக்கணும். இப்போ ஓகே, அவன் கேடிஎம் பைக் வாங்கிட்டானா, எப்படி வாங்கியிருப்பான்? என்ன ஒர்க் பண்ணியிருப்பான்? எப்படி சேவ் பண்ணியிருப்பான் மணிய? அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்களும் அதுக்கேத்த மாரி ஒர்க் பண்ணுவீங்க. மணி சேவ் பண்ணுவீங்க. கேடிஎம் பைக் வாங்குவீங்க. ஸோ நடந்த விஷயம் ஒண்ணுதான். அந்த பையன் வந்து கேடிஎம் பைக் வாங்குனான். இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, யூ வில் கெட் இன்ஸ்பயர்ட். அத வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்காம, இஃப் யூ ஆர் ஃபீலிங் ஜெலஸ், உங்களுக்கு ஹேட்ரட் அதிகமாகும். அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேச மாட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும். இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான நெகட்டிவ் ப்ராசஸ் தொடர்ந்து கன்டின்யூ ஆயிட்டு இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நீங்க வந்து எப்படி ஒரு விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பக்குவத்தோட பார்க்குறீங்களோ, அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியா மாறும். ஸோ இது வந்து நம்மளுடைய பிரிலிம்ஸ்லயுமே வந்து நீங்க உணரலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு போறீங்க. பிரிலிம்ஸ் எக்ஸாம் போறப்ப வந்து நீங்க கொஸ்டின் பேப்பர பார்க்குறீங்க. கொஸ்டின் பேப்பர்ல பாதி பாதி கொஸ்டினுக்கான ஆன்சர் யாருக்குமே தெரியாது. அது வந்து ஃபேக்ட். அப்படி அந்த கொஸ்டின் பேப்பர நீங்க பார்க்குறப்ப, உங்களுக்கு வந்து எப்படி தோணும்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சுத்தமா தெரியல அப்படின்ட்டு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, தெரிஞ்ச கொஸ்டினுக்குமே உங்களால ஆன்சர் பண்ண முடியாம ஃபுல்லாவே ஃப்ளாப் ஆயிடும். அதே இது ஓகே, இதே மைண்ட் செட்ல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இத நான் வந்து ஒரு சேலஞ்சா பார்க்குறேன்ற ஒரு மைண்ட் செட் நீங்க அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருந்ததுன்னா, அத நீங்க இப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி, ஆப்ஷன்ஸ வந்து கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணி, நீங்க பிரிலிம்ஸ ஈஸியா பாஸ் பண்ணலாம். ஸோ, இந்த எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மைண்ட் செட் ஒரே விஷயம் நடக்கிறத எப்படி நீங்க பாசிட்டிவா பார்க்குறீங்க அப்படின்றத இந்த எக்ஸாம் நெறைய டைம் டெஸ்ட் பண்ணும். ஈவன் நீங்க இன்டர்வியூ ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் குடுத்து, அந்த ஒரு கிரைசிஸ்லயுமே நீங்க வந்து ஹவ் யூ ஆர் திங்கிங் பாசிட்டிவ், ஹவ் யூ ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் அ லாஜிக்கல் சொல்யூஷன் ஃபார் தட் ப்ராப்ளம் அப்படின்றத நெறைய டைம் செக் பண்ணுவாங்க. ஸோ இத வந்து உங்களுடைய லைஃப்ல ஒரு பார்ட்டா நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்பவே ஈஸி இந்த எக்ஸாம் கிளியர் பண்றது. ஸோ இந்த ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பான்மைய இப்போல இருந்தே வந்து எல்லாருமே வளர்த்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது வந்து நாட் ஒன்லி ஃபார் யூபிஎஸ்சி, எல்லாத்துக்குமே ஆகுறப்ப உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நவ் 3 விஷயம் சொல்லியாச்சு. 3வது விஷயம் நான் சொன்னது வந்து அக்செப்டிங் திங்ஸ், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. 4வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நெறைய பேர் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. நீங்க ஏதோ ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. இல்ல யுபிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க. இல்ல ஜிஆர்இ பிரிப்பரேஷன், ஜிமேட் பிரிப்பரேஷன் எதுவா வேணா இருக்கட்டும். ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றப்ப ரொம்பவே கடினமா தான் இருக்கும். நெறைய பேர் ப்ராசஸ்ல இருக்கும்போதே வந்து நெறைய வந்து குறைகள் சொல்லுவாங்க. என் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்றாங்க. இல்ல எனக்கு வந்து ஃபினான்ஷியல் டிஃபிகல்டீஸ் இருக்கு. இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன கலாய்க்கிறாங்க. பெருசா வந்து சப்போர்ட்டிவா இல்ல. நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ தோத்து போயிடுவன்னே சொல்றாங்க. அப்படின்ட்டு நெறைய பேர் நெறைய கம்ப்ளைண்ட்ஸ சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கும் அது நடந்திருக்கு. அது வந்து இட்ஸ் நேச்சுரல் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். வென் யூ ஆர் ட்ரையிங் சம்திங், ரொம்ப அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க ட்ரை பண்றப்ப, உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உருவாக தான் செய்யும். எங்க நம்ம கூட இருந்தவன் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவானோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு இன்செக்யூரிட்டி உங்க கூட இருக்க க்ளோஸ் சர்க்கிள்ஸுக்கே வர்றது வந்து நேச்சுரலான விஷயம். அப்படி இருக்கிற டைம்ல அத வந்து பெருசா கேர் பண்ணிக்காம, நீங்க வந்து உங்க ப்ராசஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரே ஒரு சின்ன ஸ்டோரி இதுலயே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி. அந்த மல்டிநேஷனல் கம்பெனில ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அதோட சிஇஓ வந்து வெளியில ஒரு போர்டு வச்சிருந்தாராம். என்ன போர்டுன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த நிறுவனத்துல நீங்க வந்து இனிமே உங்களுடைய வளர்ச்சிய தடை செஞ்சுட்டு வந்தவரு, இன்னையோட இறந்துட்டாரு. அவருடைய பாடி எடுத்து நம்ம 4த் ஃப்ளோர்ல இருக்கிற ஜிம் ரூம்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஒரு போர்டு வச்சுட்டாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்களாம் எம்ப்ளாயீஸ். யாரு நம்மளுடைய வளர்ச்சிய தடுத்துட்டு இருந்தவங்க இறந்து போயிட்டா, வாங்க எல்லாரும் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஜிம் மேல வச்சிருக்கிற ஜிம்முக்கு போறாங்க. ஜிம் போய் பார்த்தாங்கன்னா, அங்க ஒரு கல்லறை பெட்டி மாரி வச்சிருக்காங்க. அந்த கல்லறை பெட்டிய நோக்கி எல்லாருமே போறாங்க. அங்க போய் பார்த்தா, அந்த கல்லறை பெட்டிக்குள்ள ஒண்ணுமே இல்ல. ஒரு கண்ணாடி மட்டும் இருக்கு. அந்த கண்ணாடியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து குனிஞ்சு பார்க்குறாங்க. குனிஞ்சு பார்க்குறப்ப எல்லாருக்கும் அவங்களுடைய ஃபேஸ் தான் தெரியுது. ஃபேஸ் தெரியறப்ப வந்து தே ஸ்டார்ட் ரியலைசிங் தட் நோ ஒன் இஸ் ஸ்டாப்பிங் தேர் குரோத் எக்ஸெப்ட் தெம்செல்வ்ஸ். ஸோ என்னதான் நம்ம ரீசன் சொன்னாலுமே, நம்மளுடைய குரோத்துக்கு இவங்கலாம் தடை போடுறாங்கன்ற ரீசன் சொன்னாலுமே, உண்மையா அத நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் த கெப்பாசிட்டி டு ஓவர்கம் எவ்ரிதிங். அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட வந்து யாருமே நம்மள ஸ்டாப் பண்ண முடியாது
அப்படின்ற மைண்ட் செட்டோட நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டோம்னா நம்மளுடைய growth வந்துட்டே இருக்கும். நம்மளுடைய நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் நம்மளை விட்டு தள்ளி போயிட்டே இருப்பாங்க. 5th பாயிண்ட் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, நம்ம வந்து ஒரு உயர லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறப்ப, நிறைய வந்து செட்பேக்ஸ் வரும். நிறைய வந்து ஃபெயிலியர்ஸ் வரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஃபைனல் ஃபெயிலியரா பார்க்காம, நமக்கான டெஸ்டினேஷன் இங்க இருக்கு. டெஸ்டினேஷன் போய் நம்ம அடையிற வரைக்கும் வர எல்லாருமே நம்ம ஃபெயிலியரா எடுத்துக்காம, சின்ன செட்பேக்கா மட்டும் தான் எடுத்துக்கணும். இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதினேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நான் ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்காக நான் யுபிஎஸ்சி பிரிப்பரேஷன விட்டுறல. அடுத்த அட்டெம்ப்ட் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பிரிப்பரேஷன்ல வந்த நிறையா தப்புகள சரி செஞ்சுக்கிட்டு, அடுத்த அட்டெம்ப்ட்ல ட்ரை பண்ணி, செகண்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடிஞ்சது. சில பேருக்கு வந்து 3 அட்டெம்ப்ட் ஆகலாம், 4த் அட்டெம்ப்ட் ஆகலாம், 5த் அட்டெம்ப்ட் ஆகலாம். ஸோ, அப்படி இருக்கிறப்ப, அவங்க அந்த ஒரு செட்பேக்ஸ்லாம் வந்து அவங்களுடைய ஃபெயிலியரா எடுத்துக்காம, அதுல இருக்கிற குறைகள கண்டுபிடிச்சு நீங்க வந்து அடுத்த தடவ சரி செய்றப்ப, ஈஸியா வந்து உங்களுடைய லட்சியத்த அடைய முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வேற யாருமே இல்ல. நம்மளுடைய ஃபார்மர் பிரசிடென்ட் திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான். ஒரு சாதாரண மீனவர் குடும்பத்துல ராமேஸ்வரத்துல பொறந்தாரு. நெறைய பேருக்கு அவருடைய ஸ்டோரி தெரியும். பட் ஐ வாண்ட் டூ ரீஇட்டரேட் ஹியர். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலயே அவருக்கு ஏர் ஃபோர்ஸ்ல சேரணும் அப்படின்ற ஆசை. அவர் வந்து ஏர் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்காக ஏர் ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் எங்க நடக்குதுன்னா, டேராடூன்ல நடக்குது. உத்தராகண்ட் மாநிலத்துல டேராடூன்ல வந்து அந்த ஏர் ஃபோர்ஸ் எக்ஸாம் நடக்குது. அந்த ஏர் ஃபோர்ஸ் எக்ஸாமுக்கு வந்து அவர் பங்கெடுத்துக்கிறதுக்காக அவர் வந்து இங்க இருந்து கிளம்பி, அப்பல்லாம் வந்து ஃப்ளைட் சர்வீசஸ்லாம் அவ்வளோ கிடையாது. அவர் வந்து 1957ல நடந்த விஷயம் இது. அவர் வந்து ட்ரெயின் ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 1 வாரம் டிராவல் பண்ணி டேராடூன் போய் சேர்ந்துறாரு. டேராடூன் போய் சேர்ந்துட்டு ரொம்ப காம்படிட்டிவா இருக்கு அந்த ப்ராசஸ். நெறைய குரூப் டிஸ்கஷன்ஸ் வைக்கிறாங்க, இன்டர்வியூ வைக்கிறாங்க. இதெல்லாம் மத்தியில நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. கடைசியில பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ரவுண்டுக்கு வந்து 9 பேர் செலக்ட் பண்றாங்க. 9 பேர் செலக்ட் பண்றதுல இவரு 9த் பிளேஸ்ல இருக்காரு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ரெக்ரூட்டர்ஸ் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம 8 பேர் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவர வந்து நீங்க ரிஜெக்டடுங்க அப்படின்னு சொல்லிர்றாங்க. இவருக்கு ரொம்ப ஆசை நம்ம ஏர் ஃபோர்ஸ்ல போய் ஜாயின் பண்ணணும். பட் ஆனா நம்மளால பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட என்ன பண்றாரு, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து யுபி சைடு டிராவல் பண்றாரு. யுபி சைடு டிராவல் பண்றப்ப அங்க ஒரு கங்கை நதி ஓடிட்டு இருக்கு. அதுல குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு, ஒரு மடம் இருக்கு. ஒரு ஹிந்து சமய மடம் இருக்கு. அந்த மடத்துக்கு இவர் முஸ்லீமா இருந்தாலும் அதுக்குள்ள போறாரு. ஏதோ ஒண்ணு அவர புடிச்சு இழுக்குது. அவர் போறாரு. அங்க ஒரு சாமியார் உட்கார்ந்திருக்காரு. அவர்ட்ட வந்து போயிட்டு கேட்கிறாரு. "நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணேனே. எனக்கு ஏன் வந்து ஃபெயிலியர் ஆச்சு? நான் வந்து முன்னேறவே முடியாதா லைஃப்ல? எனக்கு புடிச்சதே ஏர் ஃபோர்ஸ் தானே. என்ன வந்து மெடிக்கல் ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்களே, ஹைட் சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்களே, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்?" அப்படின்ட்டு வந்து ஏபிஜே அப்துல் கலாம் வந்து அந்த சாமியார்ட்ட கேட்கிறாரு. அவரு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே இந்த மாரி தோல்விகள் வர்றதுதான். பட் இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீ தோக்குறன்னா, உனக்கு இத விட ஒரு பெஸ்ட்டான விஷயம் வந்து ஃபியூச்சர்ல காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ, அவரு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. பகவத்கீதையில வந்து கிருஷ்ணர் வந்து எப்படி அர்ஜுனனுக்கு வந்து இது சொல்றாரோ, அது மாரி உங்களுக்கான ஃபெயிலியர்ஸ வந்து நீங்க ஃபெயிலியர்ன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ஃபெயிலியர். ஃபெயிலியர் நீங்க அக்செப்ட் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு ஃபெயிலியரே கிடையாது. அடுத்த ஸ்டெப்ப நோக்கி போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் சொன்னது அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட லைஃப் ஃபுல்லா எப்பப்பலாம் செட்பேக்ஸ் இருந்திருக்கோ, அப்பப்போலாம் அதெல்லாம் யோசிச்சு பார்த்திருக்காரு. அவர் வந்து இஸ்ரோக்கு போன அப்புறம் வந்து, அவங்க விட்ட மிசைல் வந்து ஃபெயிலியர் ஆகுறப்ப கூட இத யோசிச்சு பார்த்து, மோட்டிவேட் ஆயி, அடுத்த டைம் இந்தியா மிசைல் லான்ச் பண்றப்ப வந்து இதே விஷயத்த வந்து அவர் கோட் பண்றாரு. எனக்கு வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் யங் ஏஜ்ல இந்த ஒரு செட்பேக் இருந்தது. பட் நான் அத ஸ்டாப் பண்ணியிருந்தேன். அப்ப நான் டிமோட்டிவ் ஆயி விட்டிருந்தேன்னா, இந்தியாக்கு என்னால இந்த மிசைல லான்ச் பண்ணியிருக்க முடியாது. அப்படின்ற விஷயத்த அவர் அன்னைக்கு சொன்னாரு. ஸோ இந்த மாரி சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ வந்து நம்ம வந்து செட்பேக்கா தான் எடுத்துக்கணுமே தவிர, அத வந்து இதுதான் நம்மளுடைய லைஃபோட எண்டு அப்படின்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க காலேஜ்ல படிக்கிறவங்க இருந்தீங்கன்னா, உங்களுடைய செமஸ்டர்ல வந்து நீங்க ஃபெயில் ஆகலாம். ஏதாவது ஒரு இது வந்து அரியர் வைக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம, நீங்க வந்து லைஃப்ல எங்க போக விரும்புறீங்களோ, அது மேல ஃபோக்கஸ் பண்ணி, இது நடுவுல இருக்கிற ப்ராசஸ்லாம் எப்படி கிளியர் பண்றீங்களோ, அதுக்கேத்த மாரி உங்களுக்கு சக்சஸ் வரும். இப்போ என்னோட லைஃப்லயே பாருங்க, இப்போ என் கூட காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறப்ப நல்லா சிஜிபிஏ வச்சிருக்கிறவங்க, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நார்மலான ஒரு கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு, அப்படி அவங்களுடைய லைஃப் இருக்கு. சில பேர் வந்து ரொம்ப வந்து நெறைய அரியர்ஸ் வச்சிருந்தாங்க. ஒரு பையன்லாம் 16 அரியர்ஸ் வச்சிருந்தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு கால் பண்றான் அந்த பையன், "நான் இந்த மாரி ஒரு ஓன் ரெஸ்டாரண்ட் செயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 3 ஊர்ல வச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்றான். அது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் வந்து அந்த 16 அரியர்ஸ வந்து அவனுடைய கெப்பாசிட்டிய அவன் கன்சிடரே பண்ணிக்கல. இன்ஸ்டெட் வந்து அவனுடைய கெப்பாசிட்டி மேல அவனுக்கு ஒரு பிலீஃப் இருக்கு. அந்த பிலீஃப நோக்கி போனா,
இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுல இருக்கிறான். பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த சின்ன செட்பேக்ஸை ஃபெயிலியர்ஸா எடுத்துக்காதீங்க அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா ஃபார்மல் சிஸ்டமேட்டிக் ட்ரைனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பெர்ஃபெக்ஷன். இப்ப எதுவாக இருக்கட்டும், எதுக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்த ஃபார்மலா ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்றாங்க. இப்ப நான் நினைச்சா கூட பாட முடியும், ஆட முடியும். நீங்க நினைச்சா கூட பாட முடியும், ஆட முடியும். எல்லாருமே கிரிக்கெட் விளையாடலாம். பட் ஆனா உங்களால வந்து நேஷனல் கிரிக்கெட் டீம்ல போய் விளையாட முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ட்ரைனிங் இல்ல. நம்மளால வந்து சூப்பர் சிங்கர் ஃபார்மல் ட்ரைனிங் நமக்கு இல்ல. சோ நீங்க எந்த ட்ரெய்ட்டை நீங்க மாஸ்டர் பண்ண விரும்புறீங்களோ அதுக்கான ட்ரைனிங்கை வந்து ஃபார்முலா சிஸ்டமேட்டிக்கா ஒரு குறுகிய காலமாவது எடுக்கணும் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நிறைய பேர் கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா நிறைய பேர் போய் சேர்றது எங்கன்னு கேட்டீங்கன்னா, ராகுல் டிராவிட் வந்து ஒரு கோச்சிங் அகாடமி வந்து கிரிக்கெட் கோச்சிங் அகாடமி பெங்களூர் நடத்துறாரு. நிறைய கோச்சிங் அகாடமிஸ் பெங்களூர்ல இருந்தும் ஏன் ராகுல் டிராவிட் கிட்ட போய் சேரணும்? ஏன்னா நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கத்துக்கிட்டா அதுக்கான எக்ஸ்பர்டைஸ் நம்ம சீக்கிரமா கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு பிலீஃபோட நிறைய பேர் போய் சேர்றாங்க. ஸோ அதே மாதிரி எந்த ஒரு ட்ரெய்ட்டா இருக்கட்டும், அதை நீங்க மாஸ்டர் பண்ண விரும்புறீங்க, அதை ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல நீங்க அச்சீவ் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக் ஷுர் நீங்க வந்து ஒரு ஃபார்மலா ஒரு சிஸ்டமேட்டிக் ட்ரைனிங்கை ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமாவது நீங்க எடுக்கணும் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. இட் வில் பி வெரி சக்சஸ்ஃபுல். இட்ஸ் நாட் நெசரி ஃபார் யூபிஎஸ்சி. எல்லாத்துக்குமே இது வந்து அப்ளிகபிள் ஆகும். நல்ல அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட நிறைய இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிறது, அவங்க கிட்ட இருந்து நிட்டிகிரிட்டிஸை கத்துக்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து ஃபார்மலான ட்ரைனிங் யூபிஎஸ்சிக்கு போல இந்த கோச்சிங் சென்டர்ஸ்ல வந்து பெருசா வந்து போகாம, பட் ஆனா நிறைய இந்த மாதிரி எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க கிட்ட பேசினது மூலமா நிறைய விஷயங்கள் என்னால் கத்துக்க முடிஞ்சது. ஐ திங்க் நான் படிச்சதை விட நிறைய இந்த இன்புட்ஸ் வந்து நிறைய பேர்ட்ட பேசி கத்துக்கிட்டது தான் வந்து என்னுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபார்மலா சிஸ்டமேட்டிக்கா ட்ரைனிங் எடுத்துக்கிறது எப்படி அப்படின்றத ப்ளீஸ் வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விஷயம் கேட்டீங்கன்னா, பி டியூட்டி பவுண்ட். நீங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னைக்கு வந்து ரோட்டராக்ட் கிளப் ஆஃப் சிஇஜி வந்து இந்த ஈவெண்ட் நடத்துறாங்கன்னா, அது ஒரு 3-4 ஆர்கனைசர்ஸ் இருப்பாங்க. அந்த 3-4 ஆர்கனைசர்ஸ்ல வந்து ஒரு ஆர்கனைசர் என் கூட தொடர்ந்து டச்லயே இருக்காங்க. ஒரு மாசமா டச்ல இருக்காங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் கேட்கறாங்க. உங்களுடைய சிவி கொடுங்க, நீங்க இந்த டைம்ல லாகின் பண்ணணும், இந்த டிஃபிகல்டிஸ்லாம் இருந்தா சொல்லுங்கன்ட்டு தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஐ திங்க் ரொம்ப நல்லா இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஃப்ளாவும் வரக்கூடாதுன்னு. அது மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு டியூட்டி கொடுத்தாங்கன்னா, இல்ல நீங்க ஒரு விஷயத்த நீங்க செய்யறீங்கன்னா ப்ளீஸ் பி டியூட்டி பவுண்ட். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே பாம்பன் பிரிட்ஜ் தெரியும். ராமேஸ்வரத்துல பாம்பன் பிரிட்ஜ் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பிக்சர்ஸ்ல பார்த்திருப்பீங்க, இல்ல ராமேஸ்வரம் போயிருந்தா பார்த்திருப்பீங்க. அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மெயின்லேண்ட்ல இருந்து ஐலாண்டை கனெக்ட் பண்ணக்கூடிய அது ஒரு பாலம். எப்பப்பெல்லாம் ஷிப் அது கீழே கிராஸ் ஆகுதோ அது வந்து இப்படி ஓப்பன் ஆகுறது நீங்க பார்த்திருப்பீங்க. ரொம்ப அழகான ஒரு பாலம். அதுல வந்து ரயில்வே ட்ராக் கூட இருக்கிறது நீங்க பார்க்கலாம். இந்த பாலம் எப்ப கட்டப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1914ல இந்த பாலத்தை கட்டியிருக்கிறாங்க, பிரிட்டிஷ் டைம்ல. அந்த பிரிட்டிஷ் டைம்ல கட்டுறப்ப என்னன்னா, அப்போ வந்து நிறைய வந்து சி டிரான்ஸ்போர்ட்டும் இருந்திருக்கு. அப்பதான் வந்து ரயில் டிரான்ஸ்போர்ட்டும் அந்த இடத்துல நமக்கு கமிஷன் ஆகி போயிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த லீவர்ஸை புல் பண்ணுவாங்க. எப்பப்பெல்லாம் ஷிப் வந்து அது கீழே பாஸ் ஆகுதோ அந்த லீவர்ஸை புல் பண்ணா அது டவுன் ஆகும். லீவர்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணா அது வந்து திருப்பி டவுன் ஆயிடும். அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னா, ஒரு ஸ்பெசிபிக் டைம்ல வந்து அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரு கார்கோ ஷிப்பு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது பிக் கார்கோ ஷிப்பா இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அது ஸ்லோவா வந்துட்டு இருந்தது. லேட்டா வந்தாலுமே அதை ஆப்ரேட் பண்றவர் என்ன பண்றாங்க, திறக்கிறாங்க. திறந்து அந்த ஷிப் ஸ்லோவா வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கு. ஆல்மோஸ்ட் அது வந்து போய் முடிக்க போகுது. இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, தூரத்துல ஒரு ட்ரெயின் வர்றதுக்கான சத்தம் கேட்குது. இந்த டிலேவை வந்து ட்ரெயினுக்கு யாரும் கம்யூனிகேட் பண்ணல. ஸோ ட்ரெயின் வந்து ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து இவர் யோசிச்சு பார்க்குறாரு, இதை சீக்கிரமா கீழே இறக்கணும். கீழே இறக்கலாட்டி ட்ரெயின் வந்து இட் வில் ஃபால் இன்டு த சி. ட்ரெயின்ல ஒரு 1000 பேர் கிட்ட இருக்கிறாங்க. இட் வில் ஃபால் இன்டு த சி. என்ன ஆகுறதுன்னு தெரியல. அந்த ஷிப் வந்து அப்படியே ஸ்லோவா கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இதை ஆப்ரேட் பண்றவருடைய பையன் வந்து சின்ன பையன், ஒரு 9 வயசு பையன். அவன் வந்து அவருக்கு வந்து லஞ்ச் எடுத்துட்டு வரான். லஞ்ச் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறான். அவன் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அப்பா இது மாதிரி ஃபாஸ்டா ஏதோ லீவர் புல் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த லஞ்சை கீழே போட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த பையன் ஓடி வரும்போது என்ன ஆகுதுன்னா தடிக்கு போய் அந்த லீவருடைய இதுக்குள்ள விழுந்துடுறான். இவர் வந்து பாக்குறாரு, ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்கு, 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு. இப்ப போய் பையனை காப்பாத்தினா ட்ரெயின் கீழே விழுந்துரும். இல்ல என்ன பண்றதுன்னு இவர் யோசிக்கிறாரு. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை.
என்ன பண்றதுன்னு தெரியல, தொடர்ந்து வந்து லீவரை புல் பண்ணிட்டே இருக்காரு. பக்கத்துல யாரும் இல்ல. இவர் அதை செயலாட்டி ட்ரெயின் கீழே வந்துடும். புல் பண்ணிடுறாரு, ஃபுல்லா ஃபுல் பண்றாரு. இந்த பையன் என்ன ஆகுறான்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த லீவர்ஸ்குள்ள போயிட்டே இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா இவனுடைய கை விரல்கள், அடுத்தது பாத்தீங்கன்னா கழுத்து, அதுக்கப்புறம் உடம்பு, கால்கள், இப்படி எல்லாமே ஒண்ணு ஒண்ணா உடையிற சத்தம் கேட்குது. அதோட எலும்பு நொறுங்குற சத்தம் கேட்க கேட்க ஒரு கண்ணுல வந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. பட் ஆனா இவரால ஒன்றும் பண்ண முடியல. தொடர்ந்து வந்து லீவரை புல் பண்ணி பிரிட்ஜை டவுன் பண்றாரு. டவுன் பண்ண அப்புறம் ட்ரெயின் வந்து பாஸ் ஆகி போயிடுது. ட்ரெயின் பாஸ் ஆகி போனோடனே வந்து இவரால் அழுகையை கட்டுப்படுத்த முடியல. போயிட்டு வந்து அந்த பையனுடைய கிடக்கிறத பார்த்து ரொம்ப அழுகுறாரு. அதோடைய நினைவா என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து த வீப்பிங் மேன் ஸ்டாச்சுன்னு சொல்லிட்டு பாம்பன் பிரிட்ஜுக்கு முன்னாடி வச்சிருக்கிறாங்க. நீங்க போனீங்கன்னா அங்க போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப வந்து ஒரு டச்சிங் ஸ்டோரியால அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவர் வந்து தன்னுடைய பர்சனல் விஷயத்தை விட அவருடைய டியூட்டில வந்து அவர் வந்து ரொம்பவே சாக்ரிஃபைஸ் பண்ணாரு அப்படின்றத பாராட்டி அவருக்கு வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல பதவி உயர்வும் சரி, இழப்பீடும் சரி, அதுக்கான ரெகக்னிஷனும் பிரிட்டிஷ் வந்து கொடுத்தாங்க அப்படின்றது நமக்கு வேற வேற ஸ்டோரிஸ் மூலமாவும் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலமாவும் தெரிய வருது. இது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு ஒரு டியூட்டி கொடுக்கப்பட்டிருக்கு, இல்ல நம்ம அதை ஒரு விஷயத்த நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா யூ ஷுட் பி 100% டெடிகேட்டட் டு இட். அந்த ஒரு 100% டெடிகேஷன் உங்களுக்கு இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா, டிஃப்ரெண்டா, யூனிக்கா தெரியும். இல்ல 100% பெர்ஃபெக்ஷன் உங்ககிட்ட இல்ல, ஏதோ ஏனோ தானோ பண்றோம்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து ஆப்வியஸா உங்களுக்கு வராது. ஸோ இதே இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருவள்ளுவருமே வந்து நம்மளுடைய திருக்குறள்ல நிறைய இதுல சொல்லியிருக்கிறாரு. யாரு வந்து அவங்களுடைய வந்து டியூட்டியை வந்து பெர்ஃபெக்ட்டா செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த உலகமே சொந்தமாகும் அப்படின்றத வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்த நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நாட் ஓன்லி யூபிஎஸ்சி, எந்த விஷயமா இருக்கட்டும், இஃப் யூ ஆர் வெரி சின்சியர் டு யுவர் டியூட்டி, இஃப் யூ ஆர் டியூட்டி பவுண்ட், அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா வந்தே சேரும். அது உங்களுடைய நேச்சராகவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சில காலத்துல மாறிடும். அடுத்து நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புனது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பேசின ஸ்பீக்கர் திரு ஆல்ஃபிரட் ஜோஸ் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏன் வந்து அதை ஃபெயிலியரா நினைக்கிறீங்க, அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸா பாத்துக்கோங்க, எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து அதுல இருந்து என்ன எடுத்துக்க முடியும் அப்படின்னு நினைங்க அப்படின்னு சொன்னாரு. ஐ திங்க் திருப்பி நான் அதை ரீஹைட்ரேட் பண்ண விரும்புறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம என்னதான் நாலேஜபிளா இருந்தாலுமே வி வில் டேக் சம் பேட் டெசிஷன்ஸ். அந்த பேட் டெசிஷன்ஸால சம் பேட் கான்சிக்வன்சஸ் மே ஃபாலோ, பேட் ரிசல்ட்ஸ் வரலாம். கண்டிப்பா வந்து யாருமே வந்து அவ்வளோ அதிபுத்திசாலியோ இல்லை வந்து எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கோ அவசியமே கிடையாது. எல்லாருமே வாழ்க்கையில வந்து வேற வேற கட்டத்துல ப்ரொஃபஷனல் லைஃபா இருக்கட்டும், இல்ல பர்சனல் ரிலேஷன்ஷிப்லயா இருக்கட்டும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி எடுக்கிறப்ப ஒரு அதுக்கான கான்சிக்வன்ஸ் நமக்கு வர்றப்ப அதை வந்து ஏன் நம்ம இப்படி பண்ணோம், ஏன் வந்து நம்ம அப்படி பண்ணியிருக்க கூடாது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, நான் என்ன பாவம் பண்ணியிருக்கேனா அப்படின்ற மாதிரி புலம்புறதை விட்டுட்டு, சரி ஓகே, நம்ம தான் முடிவு பண்ணோம், நமக்கான கான்சிக்வன்ஸ் தான் இது, இதுல இருந்து நம்ம எப்படி கத்துக்கலாம், சரி இதுல இருந்து நம்ம வந்து எப்படி வெளியில வரலாம் அப்படின்ற விஷயங்களை நீங்க கொஸ்டின்ஸா கேட்கணும். நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்கிற கொஸ்டின்ஸ் தான் உங்களுடைய ஆல்டிடியூடையும் சரி, உங்களுடைய ஆட்டிடியூடையும் வந்து தீர்மானிக்குதுன்றதை நான் ரொம்பவே நம்புறேன். இப்ப எனக்கே ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டான டைம்ஸ் வரப்ப நான் கேட்டுக்கிற விஷயங்கள் என்னன்னா, எதுக்கு வந்து எனக்கு மட்டும் இதெல்லாம் வருது. இப்ப ரீசெண்டா கூட நிவர் புரேவி புயல்லாம் வந்தது. நிவர் புரேவி புயல்ல வந்து மத்த மாவட்டங்கள் விட பாத்தீங்கன்னா சிதம்பரம் பகுதியில, கடலூர் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு வந்து ரொம்ப அதிகம். எ அளவு காணாத மழை, இதுவரைக்கும் பார்க்காத மழை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு புரேவி டைம்ல வந்து பதிவாச்சு. ஜஸ்ட் 3 டேஸ்ல 600 மில்லிமீட்டர் ஆஃப் ரெயின் வந்து இங்க பதிவாச்சு. அதனால டோட்டல் லாஸ். அக்ரிகல்ச்சர்ல இருந்து நெறைய விஷயங்கள் டோட்டலா லாஸ் ஆச்சு. அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு தூக்கமே இல்ல. சுத்தமா அலைஞ்சுகிட்டே இருக்க வேண்டியது. இது மத்த ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் இன் வேற டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து கொஞ்சம் லீஜரா இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேமேஜே இல்ல. இது மட்டும் எனக்கு மட்டும் ஏன் நடக்குது? ஏன் நான் மட்டும் இந்த இந்த வேலைக்கு வந்தேன்? ஏன் என்ன போய் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல போட்டாங்க? அப்படின்றத புலம்பாம, நான் இத ஒரு நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்படி டிசாஸ்டர் ஸ்ட்ரைக் பண்றப்ப, நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் டைம் எப்படி இருக்கணும்? மக்களுடைய மனநிலை அந்த டிசாஸ்டர் டைம்ல எப்படி இருக்கு? நம்ம டிசாஸ்டர் டைம்ல இருந்து எப்படி அவங்களுக்கு இழப்பீடு வழங்கலாம்? எப்படி அவங்களுடைய லைஃப் வந்து ரீஹபிலிட்டேட் பண்ணலாம்? அப்படின்ற பாசிட்டிவான விஷயங்கள என்னால இந்த லாஸ்ட் 2 மந்த்ஸ் கத்துக்க முடிஞ்சது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மத்தவங்களுக்கு கிடைச்சிருக்காது, எனக்கு கிடைச்சது. ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல் டு த டிசாஸ்டர் இட்செல்ஃப். ஸோ உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து பாசிட்டிவான விஷயங்களை எப்படி எடுத்துக்கிறீங்க, எப்படி கொஸ்டின்ஸ் நீங்க கேட்குறீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆஸ்க் த ரைட் கொஸ்டின்ஸ் டு யுவர் செல்ஃப். நிறைய டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளேயே நம்மளே பேசிச்சுட்டு இருப்போம்.
அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு நல்ல கேள்விகளா, ஒரு பாசிட்டிவான கேள்விகளா உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்க. நிறைய ஒரு மாற்றத்தை வந்து நீங்களே பார்ப்பீங்க. உங்களுக்கு இது வரைக்கும் 8 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். 9வது விஷயம் முக்கியமா எல்லாருமே சொல்றதுதான். வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கனவு காணும். கனவு காண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேத்து நீங்க பார்த்திருப்பீங்க. நேத்தோ முந்தா நேத்தோ வந்து இந்தியா 2ண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து சென்னையில நடந்த டெஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணாங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் குடுத்திருந்தாங்க. அவரு வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்குறப்ப சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, "நான் இதே ஸ்டேடியத்துல உட்கார்ந்து மேட்சஸ் பார்த்திருக்கேன். டெஸ்ட் மேட்சஸ் பார்த்திருக்கேன். சின்ன வயசுல எங்க அப்பா என்ன டெஸ்ட் மேட்ச் பார்க்கறதுக்கு கூட்டிட்டு வருவாரு. கூட்டிட்டு வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான்லாம் இங்க வந்து விளையாடுவேனா? எனக்கெல்லாம் கை தட்டுவாங்களான்னு நான் நெறைய தடவ நெனச்சிருக்கேன். பட் ஆனா இன்னைக்கு நான் வந்து விளையாடுறப்ப நான் ஒரு ஹீரோ மாரி நான் உணர்ந்தேன். இன்னைக்கு என்னோட டீம வின் பண்ண வைக்கிறப்ப உண்மையிலேயே வந்து சென்னை மக்கள் குடுத்த எனக்கு அந்த அப்ரிசியேஷன் வந்து நான் ரொம்ப க்ளோஸ் டூ ஹார்ட்டா ஃபீல் பண்றேன் அப்படின்னு வந்து அவரு சொன்னாரு. அது கேட்கிறப்ப வந்து எனக்கு என்ன ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவரு வந்து ட்ரீம் பண்ணியிருக்காரு. நான் இந்த ஸ்டேடியம்ல விளையாடணும். நான் வந்து நெறைய மக்கள் மத்தியில வந்து விளையாடணும். நான் என்னுடைய விளையாட்டின் மூலமா வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு வந்து பெருமை சேர்க்கணுன்றது வந்து அவருடைய ஆம்பிஷனா இருந்திருக்கு. அத வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய கனவு நினைவாகுற மாரி இன்னைக்கு வந்து அது நடந்திருக்கு. ஸோ, உங்களுடைய ட்ரீம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து இன்னைக்கு வந்து எப்படி வந்து இதாகுது, இல்லாட்டி ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அது நடக்கும். ஸோ இதே இது நாட் ஒன்லி ரவிச்சந்திரன் அஸ்வின். நெறைய பேர வந்து இதுல சொல்லலாம். ஹிஸ்டரியில சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்ட்டின் லூத்தர் கிங். அவருடைய ட்ரீம் எப்படி இருந்தது? ஐ ஹேவ் அ ட்ரீம்ன்னு சொல்லிட்டு அவரே ஒரு பெரிய ஒரு இது எழுதியிருப்பாரு. எஸ்ஸே எழுதியிருப்பாரு. ஐ ஹேவ் அ ட்ரீம் தட் இந்த கருப்பின மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பதவிக்கு வரணும். கருப்பின மக்களுக்கு எதிரான வந்து அந்த ரேசிசம் வந்து குறையணும். அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கேத்த மாரியே பார்த்தீங்கன்னா, அவருடைய ட்ரீம் வந்து அன்னைக்கு 1960ஸ்ல அவர் விதைச்சாரு. 4 டிகேட்ஸ் ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாரக் ஒபாமா வந்து பிரசிடென்ட் ஆஃப் யுனைட்டட் ஸ்டேட்ஸா வந்தாரு. அன்னைக்கு அவர் விதைச்ச ட்ரீம் யுஎஸ் மக்களுடைய மனசுல பதிஞ்சது. அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் உண்டு பண்ணி, ஒரு கருப்பினத்தை சார்ந்த ஒருத்தர வந்து ஒரு பிரசிடென்ட்டா உட்கார வச்சது. இது மாதிரி உங்களோட ட்ரீம் உங்களுக்கானதா மட்டுமே இல்லாம, ஒரு சொசைட்டிக்காக, ஒரு நாட்டுக்காக இருக்கிறப்ப, அதோடைய இம்பாக்ட் அதோடைய விஷனே வேற மாதிரி இருக்கும். ஸோ, டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் ட்ரீம்ஸ் டூ யுவர்செல்ஃப். உங்களுடைய ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்காக மட்டும் இல்லாம, இந்த நாட்டுக்காகவும், இந்த சொசைட்டிக்காகவும் இருக்கணும். அதையும் வந்து நீங்க மனசுல வச்சுக்கோங்க. கடைசியா நான் சொல்ல விரும்புற விஷயம் 10த் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அ எல்லாருமே வந்து சொல்றாங்க, யுபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல லைஃப்ல வந்து நான் ஒரு ஃபெயிலியர்ப்பா லைஃப்ல அப்படின்னு சில பேர் சொல்றத கேட்டுருக்கேன். அப்படின்லாம் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அ நம்ம ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப முயற்சி பண்றோம். அதுக்கு வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னா வந்து, அதுக்காக நம்ம உடைஞ்சு போக வேண்டிய அவசியம் வந்து இல்ல. ஏன்னா, இது மாரி நம்ம எப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோம் 2021ன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே எல்லாமே அக்சஸிபிளா இருக்கு. எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்குது. எல்லாருக்குமே எல்லாத்த பத்தின தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்டர்நெட் வழியாகவோ, டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் நீங்க உலகத்துல எங்க வேணா போய் ஒர்க் பண்றதுக்கான டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமும் இப்ப எல்லாமே அவைலபிளா இருக்கு. அவ்ளோ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நம்ம கையில இருக்கு. அப்படி ஒரு நல்ல சிச்சுவேஷன்ல இருக்கிற நம்ம நம்ம வந்து அந்த மாரி ஒரு நெகட்டிவான ஃபீல் எதையுமே வச்சுக்காம, நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ வந்து தேடி போய்க்கிட்டே இருந்தோம்னா, அதுக்கான கேட்ஸ் வந்து நெறைய ஓப்பன் ஆயிட்டே இருக்கும். இப்ப நெறைய இப்போ நம்ம மதர் தெரசா பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, யுகோஸ்லேவியா நாட்டுல வந்து அவங்க பேர் மதர் தெரசா இல்ல, ஆக்னஸ். உண்மையான பேர் ஆக்னஸ். அவங்க கொல்கத்தாக்கு வந்த அப்புறம் தான் ஒரு மதர் தெரசாவே உருவானாங்க. அது எப்பன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய லேட் 50ஸ்ல தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்கிறது தெரிஞ்சது. அப்புறம் அவங்க அதுக்கேத்த மாரி ஒர்க் பண்ணாங்க. மதர் தெரசாவா இன்னைக்கு வந்து பெரிய ஒரு ஆளா நம்ம கொண்டாடுறோம். இப்போ சத்ய நாதல்லா, மைக்ரோசாஃப்ட் சிஇஓ எடுத்துக்கோங்க. அவர் வந்து யுபிஎஸ்சி வந்து 3 அட்டெம்ப்ட்ஸ் குடுத்தாராம். 3 அவங்க அப்பா இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர். சத்ய நாதல்லாவோட அப்பா ஐஏஎஸ் ஆஃபீசர். அதனால நெறைய பேர் அவர்ட்ட சொல்லிட்டே இருந்திருக்காங்க. நீ ஐஏஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும். 3 அட்டெம்ப்ட்ஸ் குடுத்தாரு. அவருக்கு அது செட் ஆகல. சோ ஹி சோசன் அனதர் பாத். அனதர் பாத் சூஸ் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்கெஸ்ட் காங்க்ளோமெரேட்டோட சிஇஓவா இன்னைக்கு வந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப லைஃப் வந்து எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டீஸ குடுக்கும். யூ ஹேவ் டு பி பேஷண்ட். யூ ஹேவ் டு பி சின்சியர். அந்த ஒரு ட்ரெய்ட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா, ஐ திங்க் எவ்ரிஒன் வில் ஹேவ் தேர் ஓன் பிளேஸ் இன் த சொசைட்டி. கடைசியா ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப டச்சிங்கா இருந்தது. நேத்து நான் பார்த்தது, சிவகார்த்திகேயன் ஆக்டர் சிவகார்த்திகேயனுக்கு வந்து கலைமாமணி அவார்ட் குடுத்துருக்காங்க. அவர் வந்து அத வந்து அவருடைய Facebook பக்கத்துல வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய அம்மாவுடைய கால்ல விழுந்து வணங்குற மாதிரி, கலைமாமணி அவார்ட வந்து அவங்க அம்மா குடுக்குற மாரி. ரொம்பவே டச்சிங்கா இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதாரண
வந்து தமிழ்நாட்டு மக்களால் கொண்டாடப்படுற ஒரு பெரிய ஒரு ஆக்டராகவும், எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு மனிதராகவும், நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்காரு. அதனால அவர் பெற்ற வெற்றியெல்லாம் அவங்க அம்மாவுக்கு கொடுக்குறப்ப அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அவங்க பெற்றவங்க. ஸோ நீங்க வந்து லைஃப்ல வந்து யூ மே கன்சிடர் யுவர்செல்ஃப் a ஃபெயிலியர் ஆர் சக்சஸ்ஃபுல் மேன். பட் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு நீங்க என்னைக்குமே உங்களுடைய பையன் தான், உங்களுடைய பொண்ணு தான். ஸோ உங்களுடைய பேரண்ட்ஸை வந்து நீங்க வந்து நல்லா ட்ரீட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல இதை மட்டும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. எவ்ரி திங் எல்ஸ் வில் கம் டு யூ ஆட்டோமேட்டிக்கலி. நான் இந்த ஒரு 10 திங்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஐ திங்க் ஐ கிராஸ் த டைம் லிமிட். இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க ஆல்ரெடி போட்டுட்டு இருக்கீங்க. ஐ திங்க் ஐ வில் டேக் அப் யுவர் கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன். Thank you, sir, for the inspiring and guiding our students regarding the life lessons through your short stories and UPSC preparation on the stage of Conclave 21, sponsored by Mania Princeton Review, Adayar. The only limit to our realization of tomorrow will be our doubts of today. So students could clarify their doubts regarding UPSC preparation with the sir through the chat box. ஸோ ஒருத்தங்க கோபிநாத் அவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க, எப்படி வந்து சிலபஸ் கவர் பண்ணுறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் அடிச்சு பாருங்க, யூபிஎஸ்சி சிலபஸ் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சு பாருங்க. அதுக்கான ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், அதுக்கான ஓன் செட் ஆஃப் சிலபஸ் இருக்குது. அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டாண்டர்ட் புக்ஸை வந்து எடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்க வேண்டியது என்சிஆர்டி புக்ஸ், ரெண்டாவது வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ். இந்த 2 புக்ஸுமே வந்துக்கான புக் லிஸ்ட் வந்து ஆன்லைனில் அபண்டண்ட்டாகவே இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கான ஹார்ட் காப்பி வாங்கி அதை படித்து முடிங்க. படித்து முடிச்சப்பறம் உங்களுடைய நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்குறப்ப எதெல்லாம் வந்து நமக்கு சிலபஸோட மேட்ச் ஆகுதோ அதெல்லாம் நம்மளுடைய போர்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். சிலபஸ் உங்களுக்கு ஒய்டாக இருக்க மாதிரி தெரியும், பட் சிலபஸ் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ கேன் ரெஸ்ட்ரிக்ட் அந்த ஒரு லிமிட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறப்ப யூபிஎஸ்சி ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். வேற என்ன கேட்டிருக்கிறீங்கன்னா, ஹவு டு ஸ்டடி எக்கனாமிக்ஸ்ன்னு கேட்டிருக்கிறீங்க. எக்கனாமிக்ஸ்னு ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் புக்ஸ் இருக்கு. என்சிஆர்டிஸ்ல வந்து 11th 12th மைக்ரோ எக்கனாமிக்ஸ் படிக்கணும். அடுத்தது ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நிறைய இருக்கு. ரமேஷ் சிங், அதுக்கப்புறம் ஸ்ரீராம் ஐஏஎஸோட நோட்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ எந்த புக் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஃபீல் பண்றீங்களோ அதை வாங்கி படிங்க. நிறைய இன்டர்நெட் சோர்ஸஸ் ரெஃபர் பண்ணுங்க. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் டைரக்டா நீங்க வந்து இதுதான் இதுன்னு சொல்லிட்டு நீங்க ஹிஸ்டரி மாதிரி நீங்க ஃபேக்சுவலா நீங்க பண்ண முடியாது. You should understand the concept. இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா உங்களுக்கு ஈஸியாக விஷயம் நிறைய விஷயம் புரிய ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு இன்னைக்கு ஏன் வந்து பெட்ரோல் ப்ரைஸ் 100 ரூபாய் தொட்டிருக்கு, அது ஏன் மற்ற நாட்டில் வந்து 100 ரூபாய் ஆகலை, இன்னும் கம்மியாக இருக்கு, எதனால இந்தியாவில் மட்டும் இப்படி இருக்கு, இந்தியாவிலேயே வேற வேற ஊர்ல ஏன் பெட்ரோல் ப்ரைஸ் டிஃபர் ஆகுது, இப்படி நீங்க ஒரு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலும் நீங்க டேக்கிள் பண்ணி எக்கனாமிக்ஸ்ல ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ புரிஞ்சு படிக்கிறது தான் ஒரே வழி எக்கனாமிக்ஸ் நல்லா ஸ்கோர் பண்றதுக்கு. ஒருத்தவங்க கேட்டிருக்கிறீங்க, சிந்துமதி, செகண்ட் இயர்னா இப்போ நான் வந்து என்சிஆர்டிஸ் படிச்சுட்டு இருக்கிறேன். ஓவரால் எனக்கு வந்து நான் காலேஜ்ல இருந்து நான் எப்படி படிக்கிறதுன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. காலேஜ்ல நீங்க வேற வேற இயர்ஸ்ல இருக்கலாம். வேற வேற இயர்ஸ்ல இருக்கிறப்ப உங்களுடைய இப்போ நீங்க காலேஜ்ல 4 இயர்ஸ்னா உங்களுடைய 6th செமஸ்டர்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சாலே போதுமானது. அது வரைக்கும் உங்களுடைய காலேஜ் லைஃபை என்ஜாய் பண்ண வேண்டியது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த காலேஜ் டைம்ல நீங்க என்ஜாய் பண்ணலாட்டி அந்த ஒரு ஃபேஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணாலும் திருப்பி கிடைக்காது. ஸோ 6th செம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் டோன்ட் திங்க் அபவுட் ப்ரிப்பரேஷன்ஸ். இது என்னுடைய பர்சனலான ஒரு அட்வைஸ். 6th செம்ல இருந்து படிச்சாலே போதுமா இருக்கும். பட் ஆனால் நீங்க வந்து நான் அதுக்கு முன்னாடி இருக்கிறேன், நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தான் படிக்கிறேன் அப்படின்னா இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் என்சிஆர்டி புக்ஸும் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் மட்டுமே படிச்சா போதும். ஏன்னா நீங்க எக்ஸாம் கொடுக்குற டைம் அப்போ சிலபஸ் சேஞ்ச் ஆகலாம், ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அதனால நீங்க வந்து 6th செமஸ்டர் வர வரைக்கும் ஜஸ்ட் என்சிஆர்டிஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் மட்டும் படிங்க. எப்போ நீங்க 6th செமஸ்டர் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்களோ அப்போலேருந்து ஏதோ ஒரு உங்களுக்கு தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரோ இல்லை ஏதாவது ஒரு வழியா கைடன்ஸ் எடுத்தோ நீங்க வந்து படிக்கிறது கரெக்டா இருக்கும். ஐஏஎஸ் அண்ட் ஐஏஎஸ், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்லையும் ஐஏஎஸ்லையும் எது பெட்டர்னு கேட்குறீங்க. அது உங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் பொறுத்து. இன்ஜினியரிங் சர்வீஸ்ன்னு இருக்கிறப்ப ஒரு ஸ்கோப் வந்து ஒரு லிமிட்டடாக இருக்கும். உங்களுக்கான ஜாப் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸில் அதோடைய ஒர்க் ப்ரொஃபைலாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் ஒரு சின்ன இடத்த நோக்கி மட்டும் இருக்கும். ஐஏஎஸ்ல வந்து ஸ்கோப் பெருசு. இன்னைக்கு வந்து நீங்க ஒரு போஸ்டிங்ல இருப்பீங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருப்பீங்க, நாளைக்கு வேற டிபார்ட்மெண்ட்.
இப்படி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்கோப் வந்து ஐஏஎஸ் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ நீங்க எதை ப்ரிஃபர் பண்றீங்க? பப்ளிக் ஓரியன்டா ப்ரிஃபர் பண்றீங்களா, இல்ல டெக்னிக்கல் லைன்ல போக ப்ரிஃபர் பண்றீங்களா அப்படின்றத பொறுத்து தான் ஐஏஎஸோ ஐஏஎஸோ எது பெட்டர்ன்று நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்போ எனக்கு வந்து நான் பப்ளிக் ஓரியன்டா போகணும்னு நினைச்சேன். ஸோ ஐ தாட் நான் ஐஏஎஸ் தான் படிக்கணும்னு நினைச்சிட்டு ஐஏஎஸ்ஏ ட்ரை பண்ணல. ஸோ இட்ஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். அடுத்தது பிரைவேட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப் விச் இஸ் குட் அப்படின்னு கேக்குறீங்க. அப்படி கிடையாது. மறுபடியும் சொன்ன மாதிரி உங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் எப்படி இருக்குன்றது, பிரைவேட் ஜாப்ல இருக்கிறவங்க இதை விட நல்லா தான் ஏர்ன் பண்றாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க, நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்றாங்க. அவங்களுக்கான ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் நிறையவே இருக்குது. ஸோ கம்பேர் பண்ண முடியாது. நீங்க எதை நோக்கி போறீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து நீங்க பிரைவேட் ஜாப் போகணுமா, கவர்மெண்ட் ஜாப் போகணுமா நீங்க முடிவு பண்ணிக்கணும். இப்போ ஹவு டு ஐ கிவ் யூனிக் ஆன்சர்ஸ் இன் ஸ்டாட்டிக் பார்ட் யூபிஎஸ்சி? எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டிக் பார்ட்லயுமே யூனிக்கான ஆன்சர் கொடுக்குறதுன்னு கேக்குறீங்க. உங்களுடைய சிலபஸ் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து அதுக்கான கோட்ஸா இருக்கட்டும், அதுக்கான ஃபேக்ட்ஸா இருக்கட்டும், முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அந்த பகுதியில இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலுமே நீங்க ஆன்சர் பண்ணிட முடியும். அது நீங்க எழுதுறப்ப உங்களுடைய ஆன்சர் பேப்பர் மட்டும் வித்தியாசமா தெரியும். ஸோ ஸ்டாட்டிக் பார்ட்ல ஒரு பார்ட் ஆஃப் சிலபஸையும் எடுத்துக்கிட்டு, அதுக்கு உங்களுடைய யூனிக் கன்டென்ட்டை நீங்க தயாரிச்சு வச்சுக்கோங்க. அதை எங்க இருந்தும் எடுக்காதீங்க. நீங்களே ரிசர்ச் பண்ணி நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு, அதை ஆன்சர் பேப்பர்ல ப்ரொஜெக்ட் பண்றப்ப மார்க் வந்து அதிகமா இதாகும். ஹவ் டிட் யூ டீல் வித் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் தர் கமெண்ட்ஸ் டூரிங் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்? இது வந்து கொஞ்சம் டஃப்பான பார்ட் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸே வந்து உங்கள ஹர்ட் பண்ணுவாங்க. உங்கள ஹர்ட் பண்றத விட உங்க பேரண்ட்ஸ வந்து போட்டு பார்ப்பாங்க. இந்த மாதிரி வந்து, "எதுக்கும்மா இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கான்? அவன வந்து குரூப் 1 படிக்க சொல்லுங்க. இல்லாட்டி அவன வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் எக்ஸாம் படிக்க சொல்லுங்க. இல்ல கிடைச்ச வேலைக்கு போ சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேரு பேசுறத நான் கேட்டுருக்கிறேன். அத வந்து பேரண்ட்ஸ் வந்து சில பேரண்ட்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி அவங்களே வச்சுப்பாங்க. சில பேரண்ட்ஸால வந்து வச்சுக்க முடியாது. உங்ககிட்ட அத காட்டுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க அதெல்லாம் இல்லாம, உங்க பேரண்ட்ஸ நீங்க வந்து உங்களுடைய கான்ஃபிடன்ஸ்ல வச்சுக்கணும். "இல்லம்மா நான் இத ட்ரை பண்றேன். இல்லப்பா நான் ட்ரை பண்றேன். நான் இந்த பிளான் வச்சிருக்கேன். இது ஒர்க் அவுட் ஆகலாட்டி நான் இப்படி போறதுக்கான ஐடியாஸ் நான் வச்சிருக்கேன்." அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து எல்லாருக்குமே பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. சாட்டிஸ்ஃபை பண்ணவும் தேவையில்ல. அதனால பெருசா ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தா எடுத்துக்கணும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தா விட்டுறலாம். கேக்குறீங்க, "என்ன தப்பு பண்ணீங்க ப்ரிப்பரேஷன் டைம்ல?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய தப்புகள் பண்ணியிருக்கேன். ஆன்சர் ரைட்டிங்கா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்கள் ஆன்சர் ரைட்டிங்கா இருக்கட்டும், நான் வந்து ரிவைஸ் பண்ணாம எழுதுறது. ஸோ ஒரு டெஸ்ட்லயுமே நீங்க எந்த போர்ஷன்ல இருந்து தப்பு பண்ணீங்கன்றத நோட்டீஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஸோ இத வந்து யாருமே வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுக்க முடியாது. ஒருத்தருக்கும் பண்ணக்கூடிய தப்புகள் வந்து வேற வேறயா இருக்கும். அதனால தான் இந்த ஒரு பிரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் மாரியோ, காலேஜ் மாரியோ பண்ண முடியாது. ஒரு டீச்சரால உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ண இந்த பிரிப்பரேஷன்ல முடியாது. நீங்க நெனச்சா மட்டும் தான் உங்கள நீங்களே கைட் பண்ணிக்க முடியும். அப்படி இருக்கிற பட்சத்துல, நீங்களே உங்களுடைய மிஸ்டேக்ஸ நீங்க அனலைஸ் பண்ணா மட்டும் தான் இந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியும். அதுக்கான விஷயங்கள நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். பின்னாடி யோசிச்சு பார்க்கணும். நான் பண்ணது கரெக்ட்டா? தப்பா? அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே நீங்க டிராவல் பண்றப்ப, ஒவ்வொரு நாளும் நீங்க அந்த மாரி பண்ணணும். நான் இன்னைக்கு காலைல இருந்து நைட் வரைக்கும் படிச்சிருக்கேன். 10 மணி நேரம் படிச்சிருக்கேன். 10 மணி நேரம் படிச்சது இந்த எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அப்படின்னு நைட் நீங்க தூங்குறபோது யோசிச்சு பார்க்கணும். அப்படி யோசிச்சு பார்க்குறப்ப, நான் படிச்ச 7 மணி நேரம் வேஸ்ட் தான். இது சிலபஸ்லயே இல்ல. நான் பாட்டுக்கு தேவையில்லாம ஏதோ படிச்சுட்டு இருந்திருக்கேன். அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நெக்ஸ்ட் டேல இருந்து அத கட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஸோ ஒரு டேவும் நீங்க ரிஃபைன் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ண ஐடியா குடுங்க. 2 நாளைக்கு மேல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்டா ஜாப் ஆஃபர குவிட் பண்ணிட்டு யுபிஎஸ்சி பிரிப்பரேஷன் சூஸ் பண்ணணும்னு ஃபீல் ஆகுது. கண்டிப்பா அது எல்லாருக்குமே ஆகக்கூடியது தான். ஸ்ரீராம் கேட்டிருக்கிறீங்க. ஆ அந்த மாரி தாட்ஸ் வர்றது நேச்சுரல் தான் ஸ்ரீராம். ஸோ நீங்க அத பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல. ஆ அத வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய கோல் வந்து பெருசு. ஜாப் போறது உங்களுடைய கோலா இல்ல. ஜாப் என்னைக்கு வேணா போய்க்கலாம். நெறைய கம்பெனிஸ் இருக்கு. பட் ஆனா, இந்த டைம்ல மட்டும் தான் நீங்க வந்து யுபிஎஸ்சி பிரிப்பரேஷன் பண்ண முடியும். ஸோ அந்த மோட்டிவேஷன நீங்க வளர்த்துக்கங்க. அடுத்து என்ன கேட்டிருக்கிறீங்க? சர்வீஸ் ஜாயின் பண்ணிட்ட அப்புறம் வந்து ஸ்கோப் இருக்கா? மத்தவங்களுடைய வாழ்க்கையில உண்மையிலேயே சேஞ்ச் பண்ண முடியுதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த ஹோப் நான் இன்னும் வச்சிருக்கேன். அந்த நெறைய டிஃபிகல்டீஸ் இருக்க தான் செய்யுது. ஆஃப்டர் கமிங் டூ சர்வீஸ் ஆல்சோ நெறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ட்ட இருந்து நெறைய டைப் ஆஃப் பிரஷர்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் நீங்க ஃபோகஸ்டா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா நானே பார்க்க முடியுது என்னோட சர்வீஸ்ல. நெறைய பேரோட லைஃப்ல வந்து ஒரு மார்க்டு சேஞ்ச என்னால கொண்டு வர முடியுது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து நம்ம ஒரு 700 பேருக்கு வீட்டு மனை பட்டா நம்ம குடுத்தோம். அதுக்கான ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியா ஒரு 3 மாசம் நடந்தது.
ஹெவியான ஒர்க் நடந்தாலும் அந்த ஒரு நாள்ல அவங்களுக்கு அதை கொடுக்குற பட்சத்துல அவங்களுடைய லைஃப்ல வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போறாங்க. ஏன்னா வீடு இல்லை, நிலம் இல்லை, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ணி அவங்க கையில வந்து இந்த நிலம் வந்து ஒரு சின்ன நிலம் உங்களுக்கு சொந்தமானது, அதுல நீங்க வீடு கட்டிக்கோங்கன்ற ஒரு தைரியத்தை கொடுக்க முடியும். அப்படி கொடுக்குறப்ப அவங்களுடைய குழந்தைங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தா அவங்க அடுத்த ஸ்டேஜ் நோக்கி போறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த சர்வீஸ்ல நீங்க ஒரு நல்ல இன்டென்ஷனோட மோட்டிவேஷனோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேரோட லைஃப்ல பாசிட்டிவான இம்பாக்ட் கண்டிப்பா பண்ண முடியும். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டால ஈஸியா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல, எல்லா ஸ்டூடெண்ட்டாலயும் யுபிஎஸ்சியை வந்து கிராக் பண்ண முடியும். சில பேருக்கு வந்து அந்த ட்ரைட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்ஜினியரிங் படிக்கிறதுனால அது ரிஃபைன்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங்ல வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் புரியாமலே படிப்போம். பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணுமேன்னு படிப்போம். அது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியும் உதவியா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய நிறைய சப்ஜெக்ட்ஸ் நமக்கு பிடிக்காது. பிடிக்காட்டியுமே நம்ம படிச்சு தான் ஆகணும். எல்லா சப்ஜெக்ட்டும் ஈக்குவல் ஃபோக்கஸ் குடுத்தாகணும். ஸோ இன்ஜினியரிங் படிக்கிறது நேச்சுரலி ஒரு அட்வான்டேஜான விஷயம் தான் நினைக்கிறேன். எனக்கு யார் ரோல் மாடல் ஐஏஎஸ் படிக்கிறதுன்னு கேட்டீங்க. நான் ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு ரோல் மாடல் நிறைய இதுல சொல்லியிருக்கிறேன். என்னுடைய மாமா தான். அவங்களும் சர்வீஸ்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து ரயில்வே அக்கவுண்ட் சர்வீஸ்ல இருக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து அவங்க படிச்சிருக்கிறத பார்த்துருக்கேன். அவங்க சர்வீஸ் போனத பார்த்துருக்கிறேன். அதனால நேச்சுரலா எனக்கு வந்து அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கிறாங்க. கடைசி 2 வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸ்ட்ரக்லிங் வித் ஆப்ஷனல் ஆன்சர் ரைட்டிங். என்ன பண்ணலாம்? ஆப்ஷனல் ஆன்சருக்குன்னு கேட்குறீங்க. என்னோட ஆன்சர் காப்பி ஷேர் பண்ணி கேட்குறீங்க. நான் தேடுறேன். என்னோட லேப்டாப்ல இருந்ததுன்னா, கண்டிப்பா நான் வந்து கான்க்ளேவ் அவங்களுடைய ரோட்ராக் கிளப் ஆஃப் சிஜி அவங்களுக்கு அனுப்புறேன். நீங்க அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க, நெறைய தடவ நான் ஃபெயில் ஆயிட்டேன். அதனால நான் குரூப் 1 எக்ஸாம் படிக்க போறேன்றாங்க. நோ இஷ்யூஸ், நோ இஷ்யூஸ். உங்களுடைய ஓன் முடிவு தான். குரூப் 1 வந்து யுபிஎஸ்சி வந்து தாழ்வான சர்வீஸ் அப்படின்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. குரூப் 1 நீங்க படிக்கிறப்ப, நீங்க ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாட்டிலேயே ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். என்ன உங்களுக்கு இந்த ஐஏஎஸ்ன்றது வந்து ஒரு 12 to 15 இயர்ஸ் லேட்டா உங்களுக்கு குடுப்பாங்க. கன்ஃபர்மென்ட் லேட்டா குடுப்பாங்க. ஸோ இட்ஸ் அப் டூ யூ. கண்டிப்பா வந்து நான் என்சிசி, என்எஸ்எஸ்லாம் இருந்திருக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அ நான் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்ல இருந்தேன். அத நான் என்னோட யுபிஎஸ்சி பிரிப்பரேஷன் இதுல மென்ஷன் பண்ணியிருந்தேன். அத பத்தி எனக்கு கேள்விகளும் பெருசா கேட்கல. ஸோ கண்டிப்பா நீங்க என்எஸ்எஸ், என்சிசி எல்லாம் இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இருந்தீங்கன்னா, அத பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். இல்லன்னா வந்து வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நீங்க போட்டுக்கலாம். என்னென்ன ரெஸ்யூம்ல வந்து இன்டர்வியூக்கு என்னென்ன ஹாபீஸ்லாம் போட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஹாபீஸ்ல வந்து ரீடிங் நாவல்ஸ் போட்டிருந்தேன். வாட்சிங் பர்ட்டிகுலர் ஜானர் மூவிஸ், சில ஜானர்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். மெடிடேஷன் பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஒரு 3 தான் வந்து என்னுடைய பிரைம் ஹாபீஸா நான் போட்டிருந்தேன். கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு ஏதாவது டிப்ஸ் குடுங்கன்னா கேட்டிருக்கிறீங்க. கரண்ட் அஃபேர் ப்ரிப்பரேஷன் பொறுத்தவரைக்கும் இட்ஸ் வெரி வைட். ஆ நீங்க வந்து முன்னாடி நெறைய இதுல நான் இத சொல்லியிருக்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரைக்கும் நீங்க டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. நியூஸ் பேப்பர் ஒரு சைடு படிக்கணும். ஏதாவது ஒரு ஸ்டாட்டிக்கான வந்து மெட்டீரியல், கரண்ட் அஃபேர் மெட்டீரியல்ல வந்து ஏதாவது ஒரு அகாடமி நீங்க ஒரு ஸ்டாண்டர்டான அகாடமி எடுத்து அத ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கான ஓன் நோட்ஸ ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லாருமே வந்து படிக்கிற சோர்ஸ்ல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா, உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஏன்னா, எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா, அது நெறைய பேருக்கு தெரியாம தான் இருக்கும். ஸோ, அத பத்தி கண்டுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பட் நீங்க படிக்கிறீங்க, ஓன் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, அந்த ரிவிஷன் இஸ் வெரி இம்பார்டன்ட். அந்த ரிவிஷன தொடர்ந்து திருப்பி திருப்பி பண்ணா தான் உங்களுக்கு அந்த எக்ஸாம் டைம்ல கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்கும். இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஆப்ஷனல் பேப்பர் வந்து நல்ல ரிசல்ட் குடுக்குமான்னு ஹரி அப்படி கேட்டிருக்கிறீங்க. ஆ அது உங்களுடைய ஹோல்ட் ஆன் த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பொறுத்தது. இப்போ சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் இருக்கிறாங்க. அவங்க என்னுடைய பேட்ச்மேட். அவங்க வந்து சிவில் இன்ஜினியரிங்க அவங்களுடைய ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டா எடுத்து படிச்சாங்க. அவங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் புடிச்சிருந்தது. அவங்களுக்கு அது மேல நெறைய வந்து ஹோல்டு இருந்தது. அதனால அவங்க அத எடுத்து படிச்சாங்க. அவங்களால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. உங்களால அந்த மாதிரி நல்ல ஹோல்டு இருக்கு அப்டின்னா வந்து கண்டிப்பா பண்ண முடியும். டெய்லி ஸ்கெட்யூல் கேட்குறீங்க என்னோட பிரிப்பரேஷன் டைம்ல. டெய்லி ஸ்கெட்யூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்னிங் வந்து 7:00 தான் நான் எந்திரிப்பேன். 7:00 எந்திரிச்சு அந்த ஒரு பிரைம் டைம் நான் வச்சுப்பேன். 7 to 10 அந்த டைம்ல வந்து ஒரு சப்ஜெக்ட் படிப்பேன். அடுத்தது நான் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு, குளிச்சு சாப்பிட்டுட்டு, திருப்பி 11:00 to 1:00 வேற ஏதாவது ஒரு மைல்டான சப்ஜெக்ட்ஸ். திருப்பி மத்தியானம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு, ஈவினிங் ஒரு 4 to 8
ஒரு ப்ரைம் டைம் வச்சு படிப்பேன். நைட் வந்து படிச்சதை ரிவைஸ் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் என்னுடைய ப்ரிப்பரேஷன் போயிட்டே இருக்கும். வீக் எண்ட்ஸ்ல மட்டும் என்னுடைய கண்டிப்பா டெஸ்ட் எழுதுற மாதிரி நான் பார்த்துப்பேன். சக்திவேல் கேட்குறீங்க, வென் டு ஸ்டார்ட் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்? முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய காலேஜோடைய ஃபைனல் இயர் இல்லாட்டி உங்களுடைய 6th செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். புது என்சிஆர்டியா பழைய என்சிஆர்டியா எல்லாருமே வந்து இப்போ புது என்சிஆர்டி ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ புது என்சிஆர்டியே படிக்கலாம். எப்படி வந்து பொசிஷன் ஆஃப் டிஸ்டிங்ஷன் எனக்கு புரியல அது. வாட்ஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி அபவுட் ஆன்சர் ரைட்டிங் இன் மெயின்ஸ்? ஆன்சர் ரைட்டிங் இன் மெயின்ஸ் நிறைய சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் ஏதாவது அந்த மெயின்ஸ்லேயே சரி, இன்டர்னல் செக்யூரிட்டியோ இல்லை சொசைட்டியோ இல்லை வந்து வேற எது கவர்னன்ஸ், அந்த ஒரு பார்ட்டை மட்டும் சிலபஸ் மட்டும் எடுத்து படிச்சுட்டு நீங்கள் அதுக்கான ஆன்சர்ஸை ஃபர்ஸ்ட் எழுதி பாருங்க. எழுதி பார்த்துட்டு கெட் இட் எவாலுவேட்டட். அந்த எவாலுவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்ல முன்னாடியே படிச்சு கிளியர் பண்ணவங்ககிட்டயோ இல்லை வந்து நல்ல ஒரு ஸ்டாஃப் கிட்ட எவாலுவேட் பண்ணி வாங்கிக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு ஃபேர் ஐடியா கிடைக்கும். ரெகுலரா வந்து இது ஒரு 3 months பண்றப்ப தான் உங்களுடைய ஆன்சர் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஐ திங்க் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றேன்னு நினைக்கிறேன்.